திமுக கூட்டணிய வந்து நீங்க ஒரு ஐடியாலாஜிக்கல் ஆப்போசிஷன் டூ பிஜேபி அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஆனா இந்த முறை கூட்டணியில வந்து சில சாதி அமைப்புகள்லாம் இருக்கு. முக்குளத்தோர் புலிப்படை மாதிரி, தமிழர் தேசம் கட்சி. இன்ஃபாக்ட் அவரோட ஒரு பேட்டி வந்து இப்போ வைரலா போயிட்டுருக்கு. அவரு நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராகவும், என்ன ஆர்எஸ்எஸ் காரர்ன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள வந்து மனித கடவுள் அப்படின்லாம் சொல்றாரு. அது அதுபோக தேமுதிகவும் திரு ஓ. பன்னீர்செல்வம் இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதங்களுக்கு வரைக்கும் வந்து பாஜக தலைவர்களோட மிக நெருக்கமாக இருந்தவர்கள் தான். பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமித்ஷாவிடம் ரொம்ப நெருக்கமா இருந்தவர் தான். இப்படிப்பட்ட ஒரு ஒரு அமைப்புல வந்து இன்னும் வந்து திமுக கூட்டணி வந்து பாஜகவ எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு கோட்பாடு ரீதியான அ எதிர் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? 1, 2 பேர் இந்த மாரி கட்சி கூட்டணியில வந்து இணைந்ததன் மூலம், ஒட்டுமொத்தமா கூட்டணியினுடைய கருத்தியல் அடையாளம் சிதைஞ்சு போகும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்ப இடதுசாரிகள் இங்க இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம். அது மாதிரி பல கட்சிகள், அதாவது வலதுசாரி அரசியலை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள கட்சிகள் உள்ளன. இப்ப இவங்க தேர்தல் நேரத்தில ஒரு கூட்டணியா வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்தில அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கான்டாக்ட், அவங்களுக்கு அறிமுகமானவர்கள். அந்த அடிப்படையில அந்த அரசியலுக்குள்ள போயிருந்திருக்கலாம். முக்குளத்தோர் புலிப்படை சொல்றீங்களா? இப்ப அவரெல்லாம் வந்து வெளிப்படையா வலதுசாரி அரசியலை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. நன்மைக்களமா பேசிட்டு இருக்கிறாரு. இதுல இப்ப நீங்க சொன்ன இந்த தமிழர் தேசம் தேசம் கட்சி, கட்சி. அதுதான் வந்து நத்தம்ல ஆமா. போட்டியிடுறாரு. அவர் வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த பேட்டிய நான் பார்த்துருக்கிறேன். ம். அவருக்கு இது தெரியும். இது வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு தெரியும். இங்க இருக்கிறவங்க இடதுசாரி அரசியல் பேசுறாங்கங்கிறது தெரியும். பிஜேபி போன்ற சங் பரிவார்களை எதிர்க்கிற அரசியல் தான் அங்க பேசப்படுதுன்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு அவர் அங்க வராருன்னா, அங்க ஒண்ணும் பெரிய பிடிப்போட இருந்தவர்ன்னு சொல்ல முடியாது. அந்த அரசியல்ல வந்து அவர் ரொம்ப பிடிப்போட இருந்திருந்தால், நிச்சயமா இந்த அணியில அவர் சேர்ந்திருக்க மாட்டாரு. அது ஒரு சேர்க்கை பழக்கம்னு கூட சொல்லலாம். ம். ஒருத்தரோட மனித கடவுள்ன்றாரே மோடி அதான் அவர்கள். அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கும்போது அப்படி அவர் உணர்ந்திருக்கலாம். ம். இன்னைக்கு இந்த பக்கம் வந்த பிறகு ரீஃபைன் ஆகுறது வாய்ப்பு இருக்குல்ல. அவரு பேசவே இல்லையே! அவரு பாஜக ஒரு பாசிச அது சக்தின்னும். இனிமே பேசலாம். ம். எம்மோடு சேர்ந்த பிறகு பேசலாம். ம். எங்கள்ட்ட இருந்து அந்த புரிதல் அவருக்கு கிடைக்கலாம். ம். இனிமே வந்து பாஜகவ பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகலாம். ம். ம். பட் அவர் வந்து சேர்ந்ததுனால ஒட்டுமொத்தமா இந்த அணி தனது அடையாளத்தை இழந்துவிடும் அப்படின்னு நான் நம்பல. இது ஒரு மதசார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற ம். அரசியல் கூட்டணி தான்.